இப்போ இருக்கிற சொத்துக்களை இப்போ இவங்ககிட்ட ஆட்சி படத்தில் அதிமுகவில் இருக்கிறவங்களையும் சரி, திமுகவில் இருக்கிறவங்களையும் சரி, லஞ்சத்திலும் ஊழலும் சேர்த்த சொத்துக்களை பறிமுதல் பண்ணால் இன்னும் 10 வருஷத்துக்கு வரியே இல்லாமல் ஆட்சி நடத்தலாம். சார் நீங்க சொன்னீங்க முதல் பதிலிருந்து நான் சொல்றேன். திமுக அணி பலமா இருக்கு, திமுக இருக்கு, காங்கிரஸ் இருக்கு, இடதுசாரிகள், விசிக என்னதான் முரண்பாடு இருந்தாலும் சேர்ந்துருவாங்க. அதற்கு பலமான ஒரு அணியை உருவாக்க வேண்டும், அண்ணா திமுக பாஜக உருவாக்க வேண்டும் என்பதற்காக விஜய் வந்தால் திமுகவை தோற்கடிக்க முடியும் அப்படின்னு பாஜக நினைக்குது. சரி, நான் கேட்குறது, திமுக வலுவாக இருக்குமானால் அவர் ஏன் ஒவ்வொரு கட்சியும் போய் கூப்பிட்டு அவங்களுக்கு பதவி கொடுத்து அவங்களுக்கு எல்லாம் கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்து ஏன் கூப்பிடுறாங்க? நான் 5 வருஷம் ஆட்சி பண்ணுறேன், மக்களுக்கான ஆட்சி, தெளிவான ஆட்சி, நேர்மையான ஆட்சி, தூய்மையான ஆட்சி, மக்களுக்கான ஆட்சியாக நான் நடத்தினா, நான் ஏன் அடுத்த கட்சி எதிர்கட்சியில் இருக்கிறவனை போய் கூப்பிட்டு என் கூட வா அப்படின்னு கூப்பிட்றேன்? என்னன்னா நான் பலகீனமாக இருக்கேன். எனக்கு முள்ளுக்குள்ளே தெரியும், எனக்கு மக்கள் இந்த தடவை ஓட்டு போட மாட்டாங்க, அதனால் இருக்கிறவங்களெல்லாம் சேர்த்துக்கோலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேர்க்குறீங்களே தவிர, ஆளுங்கட்சிக்கு எதுக்காக சார் கூட்டணி? ஆளுங்கட்சி 5 வருஷம் உங்களுக்கு கேப் கிடைச்சது, நீங்கள் ஆட்சி நடத்தி முறையாக ஆட்சி நடத்தி ஒழுங்காக ஆட்சி நடத்தி மக்களிடத்தில் செல்வாக்கு பெற்றிருந்தால் உங்களுக்கு எதுக்காக கூட்டணி? கூட்டணி யாருக்கு வேணும்னா ஆளுங்கட்சியை எதிர்க்கிறதுக்குள்ள எதிர்கட்சிக்கு தான் கூட்டணி தேவை.